ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரளா ஸ்பெஷல் மாம்பழ புளிசேரி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா அலசிட்டு தோல்லாம் நல்லா உரிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாம்பழத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, பச்சை மிளகாய், சீரகம், வெங்காயம், கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டா வந்து கொதிச்சு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட் பண்ணிட்டு லாஸ்டா வந்து தாளிப்புக்கு கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணி அதை ஊத்திட்டீங்கன்னா மாம்பழ புளிசேரி ரெசிபி ரெடி ஆயிரும்.